நம்ம ஃபேவரட் கார்த்திகை தீபம் சீரியலுடைய இன்னைக்கான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கோ அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம இந்த குட்டி ரிவ்யூவாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பார்ட் 2 வந்து கண்டிப்பாக யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம தீபா கார்த்திக் ஸோ இவங்களுடைய காம்போ பார்த்த வரைக்கும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஆனால் இப்போது இந்த பார்ட் 2 கொண்டு போயிட்டுருக்கிறது அவங்களுடைய ஆக்டிங்காக இருக்கட்டும், கார்த்திக் ப்ரோவுடைய ஸ்பீச், அதுக்கப்புறம் ஃபைட் சீனாக இருக்கட்டும், ஸோ மற்றவங்க கிட்ட அவர் வந்து பேசுகிற விதம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே கார்த்திக் வந்து எல்லாருக்குமே பல்ப் கொடுக்குற மாதிரி தான் வந்து பேசுகிறாரு. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து டாக் வந்து கொடுக்குறாங்க, டைலாக்ஸும் கொடுக்குறாங்க. ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். இந்த மாதிரி வந்து பார்ட் 1லையும் கண்டிப்பாக அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ இப்போது இந்த பார்ட் 2 எந்தளவுக்கு உங்களுக்கு எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்க, எப்படி வந்து இதுக்கப்புறம் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம அந்த ரிவ்யூவை பார்த்துடலாம். நம்ம கார்த்திக் ப்ரோவுடைய அம்மா வந்து கோயிலுக்கு வராங்க. நம்ம அபிராமி தான் வராங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க சிட்டியில் எப்படி இருப்பாங்க, ரொம்ப வந்து மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு சூப்பராக சாரீஸ்லாம் கட்டிக்கிட்டு அழகாக இருப்பாங்க. வில்லேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளை யாருக்கும் அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நாச்சியார் வந்து அவங்களுடைய காஸ்டியூம் வந்து ரொம்ப ஒரு வயசான லேடி மாதிரி வந்து மேக்கப் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய காஸ்டியூம்ஸை வந்து ரொம்பவே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து வராங்க. அவங்களுடைய அண்ணன் பொண்ணுங்க 4 பேரும் வராங்க. இவங்க தான் என் அண்ணனுக்கு 4 பொண்ணுங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட்டில் இருக்க அந்த ரேவதின்றவங்களை மட்டும் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு யாருப்பா அப்படிங்கிறாங்க. அவங்க தான் ரேவதி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு நல்ல பொண்ணு, ஆனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரையும் புரிஞ்சிக்க தெரியாது, ஆனால் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக். ஸோ அவங்க பேசுகிற விதம் எல்லாமே வந்து நாச்சியாருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. தான் பையனுக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்கள வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பலகாரம் இந்த எல்லாமே வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம ரேவதி மட்டும் வந்து வாங்கிக்கிறாங்க. பட் அடுத்து மற்றவங்கெல்லாம் வந்து சேச்சி இது என்னது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அந்த பலகாரங்களை. அதுக்கப்புறம் வந்து என்னை அத்தைன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என் பையனுடைய மாமன் பொண்ணுங்களுக்கு நான் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க.